எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. பிஜேபி என்னதான் சேஃபான சைட்ல இல்லைனாலும் அவங்க தான் மெஜாரிட்டியில இருக்காங்க. இன்னமும் பிஎம்ஆ யார் ஆவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல. பாப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இதுக்கு இடைப்பட்ட கேப்ல ஒரு பெரிய காமெடி நடந்துகிட்டு இருக்காது. என்னன்னு பார்த்தோம்னா 290க்கு மேல சீட் அடிச்சாச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம், தாத்தா வராரு, கதற விட போறாருன்னு ஒரு கூட்டம் வந்து பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் ஆண்டுட்டு அடுத்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா இன்னொரு 5 வருஷம் ஆள போறியா? அதுக்கே இப்படி ஒரு மனுஷன் 90 வருஷமா வாழ்ந்து 50 வருஷமா உங்களை கதற விட்டுட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் செத்து பல வருஷம் ஆனாலும் இன்னமும் நீங்க கதறி தரடா இருக்கீங்க. அப்படி பார்த்தா தாத்தா வராரு, கதற விட போறாரு. இந்த பாட்டு உண்மையிலே யாருக்கு பொருந்தும்? இன்னொரு முக்கியமான விஷயம், தாத்தா வராரு, கதற விட போறாருன்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க. உங்க தாத்தாவே கதறி தரடா. ஒரு சின்ன தோல்விக்கே ஜெய் ஸ்ரீராம்ல இருந்து ஜெய் ஜெகநாத்னு மாறிட்டாரு. பாரத் மாதா கி ஜெய் ஜெகநாத். ஆமா, வேற என்ன பண்ணுவாரு? ஊப்பில ராமர் கோயில் கட்டியும் பெரிய அடியில. அதான் சாமி சேஞ்ச் ஆயிருச்சு போல. அந்த பாட்டுக்கு உண்மையான அர்த்தம் தெரியணுமா? இப்ப கதறிக்கிட்டு கமெண்ட்ல வருவாங்க பாருங்க.